இன்னைக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜா தன் நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களுக்கும் ரெகுலராக அன்னதானம் செஞ்சுட்டு வருவார். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப தரமாக வழங்கிட்டு வருவார். அந்த மாதிரி அன்னதானம் செய்கிற ஒரு நாளில் கிச்சன்ல இருந்து எங்கே சர்வ் பண்ணுறாங்களோ அங்கே ஆளுங்க அந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு பாம்பை பிடிச்சிட்டு ஒரு கழுகு மேல பறக்குது. பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் பாயச பானையில விழுந்துடுது. இதை யாருமே கவனிக்கல. சோ இந்த பானையில இருந்து சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான ஆளுங்க இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யமலோகத்துல சித்ரகுப்தர் யம தர்மராஜா கிட்ட கேக்குறாரு, இந்த பாவ கணக்கை நான் யார் மேல எழுதட்டும்? ராஜா மேலேயா, கழுகு மேலேயா, இல்ல இந்த பாம்பு மேலேயான்னு? அப்போ யம தர்மராஜா சொல்றாரு, ராஜா நல்ல இன்டென்ஷன்ஸோட தான் செஞ்சாரு, அவருக்கு இது நடந்ததே தெரியாது, அதனால இந்த கணக்கை அவர் மேல எழுத முடியாது. அதே சமயத்துல இந்த கழுகு பாம்பை பிடிக்கிறதும் அதோட இயல்பு, பாம்பு விஷத்தை கக்கிறதும் அதோட இயல்பு. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பாவத்தை எழுத முடியாது. இதை கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு நம்ம அப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அப்புறம் ராஜா ரொம்ப சோகமாயிடுறாரு. பட் அவரோட நல்ல செயலை அவர் ஸ்டாப் பண்ணல. அன்னதானம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னும் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் ப்ராப்பரா மூடி அந்த மாதிரி நல்லபடியா செஞ்சுட்டு வராரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அன்னதான டே அன்னைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நடந்து வராங்க அந்த மெயின் ரோட்ல. அங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இவங்க வழி கேட்குறாங்க, ராஜா சாப்பாடு போடுறாரு, அந்த இடம் எங்கன்னு. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. என்ன உனக்கு சாவுனா உனக்கு ரொம்ப ஆசையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னங்க சொல்றீங்க? உனக்கு தெரியாதா, அன்னதானத்துல சாப்பிட்றவங்க எல்லாம் செத்து போறாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீ பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கியான்னு ஏளனமா பேசுறாங்க. இவங்க எல்லாம் பயந்து போய் திரும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த யம தர்மராஜா சொல்றாரு சித்ரகுப்தர் கிட்ட, அந்த பாவ கணக்கை இவங்க ரெண்டு பேர் மேல எழுது. இவங்களும் நல்லது செய்யாம நல்லது செய்யறவங்கள பத்தி உண்மை என்னன்னே தெரியாம இவ்வளோ அவதூறா பேசி பாவத்தை இவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. ஸோ நிறைய டைம்ல நம்மளும் இதை செய்யறது உண்டு. மற்றவங்கள பத்தி பேசும்போது அவங்க என்ன அவங்க அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, உண்மை என்ன, எதையுமே தெரியாம அவங்கள பத்தி தப்பா நிறைய பேசுறதுனால எவ்வளோ பேர் ஹர்ட் ஆகிறாங்க. ஐ திங்க் தி ஸ்டோரி இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆன்சர் டு ஆல் ஆஃப் தெம்.